அண்டர் 15K நீங்க ஒரு ஃபோன் வாங்க போறீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ரியல்மியோட P1 அண்ட் ஐக்கூட Z9X. இந்த 2 ஃபோனுமே இந்த 15,000 பட்ஜெட்ல வந்து இருக்கு. இது ரெண்டுல எது பெஸ்டா இருக்குங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் என்னென்ன இருக்குங்கிறத வந்து சொல்றேன். 2 ஃபோனுமே ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க. ஐக்கூ கொஞ்சம் வெயிட் அதிகம், 200 கிராம் வந்திருக்கும். ரியல்மி பாத்தீங்கன்னா 190 கிராம் வந்திருக்கும். ஐக்கூட வெயிட்டுக்கு ரீசன் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும். அது போக திக்னஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, கையில பிடிக்கிறதுக்குலாம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். டிசைன் பேட்டர்ன்ஸ் ரெண்டுத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், பட் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலயுமே 2-3 கலர் ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐக்கூல IP64 இருக்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்திருக்கு. ரியல்மில IP54 வந்திருக்கு. தண்ணி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா தாங்கிறது ஐக்கூ தான் வந்து சொல்லணும். மற்றபடி 2 ஃபோன்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட டிஸ்பிளே குவாலிட்டி. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்க ரியல்மிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக பிரைட்னஸும் அதிகமா வந்திருக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் தான். AMOLED டிஸ்பிளே பெசில்ஸ் வந்து கம்மியா இருக்கு. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட்டுக்கு பெருசா இந்த மாதிரி டிஸ்பிளே நம்ம பார்த்தது கிடையாது. ரியல்மி நல்லா பண்ணிருக்காங்க. ஐக்கூல கிட்டத்தட்ட ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் தான். இங்கேயும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ் பிரைட்னஸும் வந்திருக்கு. அவுட்டோருக்குலாம் மேனேஜபிள் தான். பட் இது வந்து ஒரு எல்சிடி பேனல், பஞ்ச் ஹோல் வந்திருக்கு. பெசல்ஸ் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. ஐக்கூ டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் காம்படிட்டிவா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். உங்களுக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், நான் மூவிஸ் அதிகமா பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மி போறது ஒரு பெட்டரா வந்திருக்கும். ஏன்னா AMOLEDல கலர்ஸ் ரொம்ப பஞ்சியா வந்திருக்கும். அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே கம்பேரிசன் பார்க்கும்போது ரியல்மிக்கு ஒரு நல்ல எட்ஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2 ஃபோன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மில வந்து Dimensity 7050 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர் நம்ம ரியல்மியோட நிறைய போன்ல வந்து பார்த்திருக்கோம். இதுவே நமக்கு வந்து ஐக்கூல வந்து ஒரு புது சிப்செட் கொடுத்துருக்காங்க. Snapdragon 6+ Gen 1 புதுசுன்னு சொல்ல முடியாது. பட் Dimensity 750 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். 4 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. Dimensity 750 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. பேட்டரி எஃபிஷியன்சி ஐக்கூ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது போக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 2 ஃபோனுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். ரெண்டுமே 6 லட்சத்துக்கான ANTUTU ஸ்கோர் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுமே ஹீட்டிங் பெருசா வந்திருக்காது. கேமிங்க்கு அந்த பட்ஜெட்ல ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். ஸோ அண்டர் 15K எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சிப்செட் தான். ரெண்டுமே 4K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிளும் வந்திருக்கு. ஓவராலா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்க ரெண்டுத்துல எந்த போனை வேணா கன்சிடர் பண்ணலாம். பட் ரியல்மில அந்த கிளாக் ஸ்பீட் பெட்டரா வந்திருக்கும். UFS ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ரெண்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் 2 ஃபோன்ஸோட கேமரான்னு பாத்தீங்கன்னா ரியல்மில பின்பக்கமா 4 சென்சார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் 2 சென்சார் ஆக்சுவலா ஒரு சென்சார் தான் நல்ல சென்சார். 50 மெகா பிக்சல் பிரைமரி, 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சார், செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், ரியர்ல 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். செல்ஃபில 1080p தான். பட் ஐக்கூன்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே பின்பக்கம் 50 மெகா பிக்சல் சென்சார் வந்து இருக்கு. பட் மேக்ஸிமமா நம்மளால 1080p தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் இங்க இது வந்து வேரியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. நமக்கு வந்து 6128ல வந்து வரைக்கும் தான் 1080p கொடுத்துருப்பாங்க. 8128ல பாத்தீங்கன்னா 4K ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் ஐக்கூல. பட் ரியல்மில அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எந்த வேரியன்ட் வாங்கினாலும் அதுல வந்து 4K ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சோ என்ன சொல்ல வரேன்னா 4K ரெக்கார்டிங் ஐக்கூல வந்து டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் வந்திருக்கு. ரியல்மில எல்லா வேரியன்ட்லயும் வந்திருக்கு. மற்றபடி செல்ஃபி கேமரா அங்க 8 மெகா பிக்சல் தான் இருக்கு. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவேன். ரொம்ப இல்ல, ஒரு சின்ன எட்ஜ் வந்திருக்கு. அது போக 2 போன்லயுமே 4K கேப்பபிள் இருந்தாலும் OS கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. சோ 1080pல ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 2 போன்ஸோட பேட்டரி. நம்ம சொன்ன மாதிரி ஐக்கூல 6000 mAh பேட்டரி இருக்கு. 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுவே ரியல்மி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. இங்க 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. பேட்டரி கண்டிப்பா ஐக்கூ பெட்டரா இருக்கும். 4 நானோமீட்டர் ப்ராசஸர், கொஞ்சம் கெபாசிட்டி அதிகமா வந்திருக்கு. இதுவே ரியல்மி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான பேட்டரி தான். ஈஸியா உங்களுக்கு 1 டேக்கு மேல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். பேட்டரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஐக்கூ போறது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடும் 2 போனும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். நெக்ஸ்ட் 2 போன்ஸோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 போன்லயுமே 3 வேரியன்ட் வந்திருக்கு. ஐக்கூல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து 4128 கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கும். அடுத்து 6128 8128 இருக்கு. DDR4X RAM, UFS 2.2 இருக்கு. ரியல்மின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 3 வேரியன்ட் தான். பட் ஸ்டார்டிங் வேரியன்ட் 6128, அடுத்து 8128, அடுத்து 8256 வந்திருக்கு. இங்க UFS 3.1 LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ரெண்டுமே Android 14 தான். அவங்களோட கஸ்டம் ஸ்கின்ஸோட வருது. ரியல்மி பாத்தீங்கன்னா கலர் OS இல்ல ரியல்மி யூஐன்னு சொல்லலாம். இதுவே வந்து நமக்கு ஐக்கூ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸோட வந்து வருது. ரெண்டுமே ப்ளோட்வேர் ஆட் இருக்கலாம் போது. பட் ரியல்மி அப்டேட் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. 2 மேஜர் அப்டேட், 3 செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவா வந்திருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு போன்ஸோட பிரைசிங்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஐக்கு வந்து 4/128 13,000 ஸ்டார்ட் ஆகுது, அது வந்து ஒரு பிளஸ். பட் 8/128 பாத்தீங்கன்னா 16,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுவே ரியல்மின்னு பாத்தீங்கன்னா 8/128 17,000 வந்திருக்கு. ஸோ காமனா ரெண்டுலயுமே இருக்கிறது 8/128 தான். அது போக 4K வீடியோ ரெக்கார்டிங்னு வந்தீங்கனாலும் அந்த ரியல்மில 8/128 சப்போர்ட் பண்ணும், ஐக்குலையும் 8/128 சப்போர்ட் பண்ணும். ஸோ பிரைசிங்னு பார்க்கும்போது ரியல்மி 17,000, ஐக்கு வந்து 16,000. 1000 ரூபாய் அதிகமா கொடுத்து ரியல்மி வாங்கினால என்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பெட்டரா வந்திருக்கும். அது போக கேமரால செல்ஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சிருக்கும். மற்றபடி ரெண்டு போன்ஸ்லுமே சிமிலர் ஹார்ட்வேர்ஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அதிகமா கொடுத்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ரியல்மி கண்டிப்பா ஒர்த்தா வந்துடும். இல்ல ஐக்குவை நான் எதுக்காக சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த பேட்டரிக்காக தான். பேட்டரி உங்களுக்கு பெட்டரா இருந்தா போதும், மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிமிலரா இருந்தா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா ஐக்கு போறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா நீங்க 15,000 ரூபாய்க்கு மேல வந்து பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா ரியல்மி போறதே ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல எங்கிட்ட 13,000 தான் இருக்குன்னா நீங்க ஐக்குவோட பேஸ் வேரியண்டே கன்சிடர் பண்ணலாம். 4/128 அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். ஸோ இதான் என்னோட கன்க்ளூஷன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல வேற போன்ஸ் தான் இருக்கா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.